இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் இங்கே வந்தவுடன் 2 அடி உயரமாகி இருக்கிறேன் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தவுடனேயே 2 அடி உயரமாகிறோம் என்றால் அதை படிக்க தொடங்கி அந்த புத்தகங்களினுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டால் எத்தனை உயரத்திற்கு போவோம் என்றும் நான் இங்கே யோசித்து பார்க்கின்றேன். என்னை உயர்த்திய புத்தகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக பால்குளமும் பூவரச மரமும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு வாழ்வியல் கட்டுரை என்றுதான் நான் அதை நினைக்கிறேன். ஒரு வாழ்வியல் செய்தியை சுமந்து கொண்டிருக்கின்ற அந்த புத்தகத்தில் இருக்கின்ற அந்த கதையை படிக்கிற போது நம்முடைய மனதிற்குள் எல்லா கேரக்டர்களும் வந்து நிக்குது. நாம சந்திச்சவங்க, சந்திக்காதவங்க, சந்திக்க போறவங்க, இனிமேல் எப்பொழுதாவது சந்தித்திருக்கலாம், நம் கனவில் வந்தவர்கள் என்று ஒவ்வொரு காட்சியும் நம் கண்முன் விரிகிற மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்தால் எப்படி அது ஒளியும் ஒளியுமாக இருக்குமோ அப்படி ஒளியும் ஒளியுமாக இருக்கின்ற ஒரு நாவலை படைத்திருக்கிறார் என்னுடைய அற்புதத்திற்குரிய அருமைக்குரிய சகோதரர் அவர்கள். அவரை நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். யார் மேடையில் பேசினாலும் அவர்களை உடனே பாராட்டுகிற பண்பு அவரிடம் இருக்கிறது. நம்ம நல்லா பேசுறோமோ என்னமோ அதெல்லாம் தெரியாது, ஆனாலும் வந்து அவர் சொல்லுவார், தஞ்சை தமிழ் பாடனா ரொம்ப நல்லா பாடுவாருமா அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா கலைஞர்களையும் ஒரு புகைப்படம் பிடித்து வைத்தது போல அவர் மனதில் அதை பதிய வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் செய்ததால் தான் இவ்வளவு சிறப்பான ஒரு புத்தகத்தை அவரால் வெளியிட முடிந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பாக பேசிய பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள், நிறைய படித்தவர்கள் தான் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். நூல்களை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் எப்படி பேச வேண்டும், எப்படி அந்த நூலை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் மிகவும் ஆராய்ச்சி செய்திருந்த பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். அதான் உங்க பேச்சுல வெளிப்படுது. வள்ளுவர் சொல்லுவது போல நாம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையிலிருந்து நாம் யார் என்பதை கண்டுபிடித்து விட முடியும் என்று வள்ளுவர் சொல்லுவார். என்ன பேசுறீங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலான்னு. இங்கே இவ்வளவு பெரிய ஆய்வாளர்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு சபையிலே அதை செவி கொடுத்து கேட்பதற்காக ஆவலோடு உட்கார்ந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற போது தமிழ் ஓங்கி உலகளக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் வந்திருக்கிறது இந்த மேடையில் என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூலாயுதம் என்று சொல்லுகின்ற எங்கள் ஐயா, நூலாயுதம் தான் அவரு. எல்லா பக்கமும் கொண்டு போய் அந்த நூல்களை சேர்ப்பது என்பது, தான் சம்பாதிப்பது மட்டும் அவருடைய குறிக்கோள் அல்ல. பெரும்பாலானவர்கள் புத்தகங்களை வெளியிட்டு தான் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இவர்கள் புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர். ஏனென்றால் இவர் மிகச்சிறந்த படிப்பாளர், மிகச்சிறந்த படைப்பாளரும் கூட. வேலாயுதம் ஐயா அவர்கள், அவருக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கு. எங்கள் குடும்பமே அவருடைய குடும்பத்தை அறியும், அவர் குடும்பம் எங்கள் குடும்பத்தை அறியும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அவருடைய தலைமையில அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்துவது என்பதும் அதில் நான் வந்து பேசுவது என்பதும் மிகுந்த மகிழ்ச்சியை, நெகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை என்னோடு ஏற்படுத்துகின்றது. எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். தேவயானி என்ற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இங்கே வந்திருக்கின்றார், அங்கு அமர்ந்திருக்கின்றார். மணி தோழர் இருக்கிறார், அவர் தாமிய காசாவுடைய பொறுப்பிலே இருக்கின்றவர். அன்பிற்குரிய சகோதரர் கண்ணை கசக்கி கொண்டிருக்கிறார் பாருங்கள், அன்பிற்குரிய சகோதரர் ரவிச்சந்திரன் எண்ணற்ற படைப்புகளை படைத்தவர். படைப்பாளிகள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள். தஞ்சை தமிழ்வாணனுடைய பாடலை கேட்கின்ற போது, ஒரு இசை கலைஞன் இசையை வாசிக்கிற போது நாம் கண்களை மூடி அரை மயக்கத்தில் கேட்போமே, அப்படி ஒரு எண்ணத்தை, அப்படி ஒரு அந்த நிழலை, அந்த 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 சமுத்திரத்தில் இருக்கிற அந்த இசையெனும் இன்ப வெள்ளத்தில் நாம் தவித்து கிடந்தோமே, அதிலிருந்து வெளியே வருவதற்கு எவ்வளவு நேரமானது தெரியுமா? அவர் பாடியதிலிருந்து வெளியே வருவதற்கு கலைகள் இதைத்தான் செய்ய வேண்டும், கலைகள் இதைத்தான் செய்ய வேண்டும்.
மனித மனதிற்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதும், மனிதர்களை நல்வழிப்படுத்துவதும், நல்வழியில் இருக்கிற மனிதர்களை அறிமுகப்படுத்துவதும் தான் ஒரு எழுத்தின் பணி என்று இன்று வரை நான் உண்மையாக நம்பிக்கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. அதைத்தான் நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை இங்கே சகோதரர் கொடுத்திருக்கின்றார். என் மீது பேரன்பு கொண்டவர் அவர், அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும். என்னுடைய கூட பிறந்த சகோதரனாக நான் அவரை பார்க்கிறேன். அவருடைய இருண்ட காலத்தில் அவருக்கு என் வார்த்தைகளால் சில மொழிகளை நான் அவரிடம் சொல்லி இருக்கிறேன். எல்லாவற்றையும் கடந்து விடலாம் தோழர், நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்று சொன்னேன். ஆனால் அவருடைய சூழ்நிலை எனக்கு வருகிற போது எனக்கு புரிந்தது, அப்படி வாய் வார்த்தைகளால் கடந்து விட முடியாத ஒரு துயரத்தை யாரை நாம் நேசிக்கிறோமோ அந்த நேசிப்பில் இருப்பவர்கள் விலகி செல்லுகின்ற போது, அவர்கள் இல்லாமல் போகிற போது வெறும் வாய் வார்த்தைகளால் நம்மை சமாதானப்படுத்தி விட முடியாது என்பதையும் நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் அவரின் வாயிலாகத்தான். ஆனால் எது நம்மை சமாதானப்படுத்தும் என்று சொன்னால், நாம் எழுதுகிற எழுத்துக்கள், நாம் வாசிக்கிற வாசிப்பு புத்தகங்கள், அது நிச்சயம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அதனால் தான் கொண்டாடப்படுகிறார்கள். எழுத்தாளர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஐயா, ஒரு இந்த உலகத்தை படைத்தவர் யார் என்று கேட்டால் சயின்டிபிக்கா அதுக்கு சொல்ல முடியாது. எப்படி, யாரு படைச்சது, என்ன ஏது தெரியாது. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கோம், பிரம்மன் நம்மளை படைச்சிருக்காங்க அப்படிதானே சொல்றாங்க. பிரம்மா தான் படைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பிரம்மன் தான் ஒரு படைப்பை உருவாக்குகிறவர்னா அவர் எவ்வளவு பெரியவர், பிரம்மா அவ்வளவு பெரியவர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 4 முகம் இருக்கும் அவருக்கு, நல்லா நம்மளே நிறைய சொல்லி இருக்கோம், கதைகளை உருவாக்கி இருக்கிறோம். அது நிஜமா கதையா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரம்மன் தான் உலகத்தை படைத்தவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பிரம்மனை காட்டிலும் உயர்வானவன் யார் அப்படி என்று கேட்டால், படைப்பாளர்கள் பிரம்மனை காட்டிலும் உயர்வானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எப்படி பிரம்மனை காட்டிலும் படைப்பாளர்கள் உயர்வானவர்களாக முடியும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மன் படைத்த உயிர்கள் அழிந்து போகும், ஒரு படைப்பாளன் படைத்த எழுத்துக்கள் காலத்தை கடந்து பிரம்மனை காட்டிலும் படைப்பாளனை காட்டிலும் பெரியவர் எழுத்தை படைப்பவர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அதனாலதாங்க ஒரு நூலை வெளியிட்டா எழுத்தாளர்களை கூட்டிட்டு வந்து எங்க எழுத்தாளர் சங்கத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அவங்க எழுத்த பற்றி பேசி அவர்கள் முதுகில் தட்டி கொடுத்து, பணம் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அடுத்த முறை நீங்கள் இன்னும் சிறந்த நூலை எழுதுங்கள் என்று சொல்லி கை குலுக்கி அவர்களை அனுப்புகிறோம் என்று சொன்னால், பிரம்மனை காட்டிலும் பெரியவர்களாக படைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அந்த படைப்பாளர்கள் இங்க ஒன்று கூடி பேசுவதும் அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி சொல்லுவதும் என்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அதுவும் இவ்வளவு அமைதியா நீங்க கேட்கறீங்க பாருங்க. இந்த அமைதி எப்பேற்பட்ட அமைதி என்றால், யாரும் இல்லாத இடத்தில் நாம் இருக்கிற போது ஒரு அமைதி வருமே, அந்த அமைதி அல்ல, அது நம்மை அச்சப்படுத்துகிற அமைதி. இந்த அமைதி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்னும் 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 இவர்களோடு உரையாடி கொண்டே இருக்கலாமே என்று சொல்ல வைக்கிற ஒரு அமைதிக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இப்பொழுது இந்த மேடையிலேயே நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மனதிற்குள் ஒரு கரு உண்டாகி இருக்கும். பெண்கள் தான் கரு கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? இயற்பியல் படி பெண்கள் தான் கரு கொள்கிறாங்க. ஆனா ஆண்களும் கரு கொள்வது எப்பொழுது என்றால் அவர்கள் எழுத்தாளர்களாக மாறுகிறார்கள். வீட்டில் இருக்கிற எழுத்தாளரா இல்லாத ஆண்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டாடுவதை விட எழுத்தாளர்களாக இருக்கிற ஆண்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டாடுவார்கள். குழந்தைகள் என்ற அந்த புத்தகங்களை அவர்கள் கொண்டாட தொடங்குவார்கள். அப்ப எழுத்துக்கும் எழுத்தாளருக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு. எழுத்தாளர்கள் எவ்வளவு பெரியவர்கள். வெளிநாடுகளில் எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். நம்முடைய நாட்டுல தான் நம்ம புத்தகத்தை நாமே விற்கிற நிலை கொண்டு போய் கொடுத்து ரொம்ப அது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு படைப்பாளனுக்கு நேரக்கூடாதது என்னவென்றால், அவருடைய எழுத்து
வாங்கப்படாமலும் படிக்கப்படாமலும் விமர்சிக்கப்படாமலும் இருப்பதுதான் ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய துயரங்க. மிகப்பெரிய துயரம். கடன் வாங்கி ஒரு புத்தகத்தை போட்டலாம், ஆனா அந்த புத்தகத்தின் ஒரு பக்கத்தை பார்த்து இது இப்படி எழுதியிருக்கீங்களே நல்லா இருக்கு என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த நல்லா இருக்குன்னு சொல்ற வேலையை வேலாயுதம் ஐயா செய்து கொண்டே இருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய புத்தகம் விற்பனை ஆகிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. அதில் இருக்கிற கவிதைகளை படித்துவிட்டு எல்லாரிடமும் அவர் அதை சொல்ல தொடங்குகிறார். ஐயா, உங்களைத்தான் நாங்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கின்றோம், உங்கள் வழிகாட்டுதலின்படிதான் நாங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம். ராமதாஸ் ஐயாவை தேற்றி அவரை மேலெழுப்பி கொண்டு வந்து இன்றைக்கு இதை படைக்க வைத்திருப்பதில் பெரும் பங்கு வேலாயுதம் ஐயாவுக்கும் இருக்கிறது, அவருடைய குடும்பத்தினருக்கும் இருக்கிறது. அந்த தம்பிகள் அவ்வளவு சிறப்பா அப்பாவை பார்த்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட பாசமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத அவர்களுடைய ஒரு சின்ன செயல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. இப்ப நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்னா அப்பாவுக்கு பச்சை தண்ணி ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. சுடு தண்ணி வைங்க அப்படிங்குவாங்க. ஆனா எது வச்சாலும் வேண்டாம் வைக்காதீங்க, எங்க அப்பா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு சில குழந்தைங்க சொல்லுவோம். ஆனா இவர் வீட்டு பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவை அவ்வளவு கவனமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் பிரம்மன், இவர் படைப்பாளி, இவரால் இந்த உலகத்துக்கு நிறைய செய்திகளை தர முடியும், அவர் சிற்பத்தை செய்ய முடியும், அந்த சிற்பத்தில் இருக்கின்ற அந்த உருவம் என்ன சொல்லுகிறது என்று மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அவர் மிகச்சிறந்த படைப்பாளி. படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற இடம் தாங்க சரஸ்வதி இருக்கிற இடமாக நான் கருதுகிறேன், கலைமகள் இருக்கிற இடமாக நான் கருதுகிறேன். அந்த பணியை ரொம்ப சிறப்பா அவர் செஞ்சிருக்காரு. அதுல இந்த பால்குளம் பூவரச மரமும் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்பவுமே ரொம்ப ரைமிங்கா வைப்பாங்க இல்லைங்களா? பால்குளமும் காவடி சிந்து தலைப்பை நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க. நான் 10 அப்படியா தோழா? நான் தான் சொன்னேனா? சரிங்க தோழா, ஏதோ ஒரு நல்ல நேரத்துல சொல்லியிருக்க போல இருக்கு. அது கூட எனக்கு நினைவுல இல்ல. பால்குளமும் பூவரச மரமும் அப்படிங்கிற அந்த இதுல அந்த கதையிலங்க, இந்த கதைகளை நீங்க படிச்சு பாருங்க. அதை படிச்சு பாக்குற போது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு நேரம் கருதி நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்த அட்டைப்படத்தினோட சிறப்பு சொன்னேன் நானு. அதுல அந்த பொண்ணு எவ்வளவு ஒயிலா உட்கார்ந்துருக்கா பாருங்க. பையனை கீழே நிறுத்தி வச்சிருக்காங்க. சந்தோஷமா இருந்தது எனக்கு. எங்க பையனை வந்து மேல கால ஆட்டிட்டு அப்படி உட்கார வச்சிருந்து இந்த பொண்ணை கீழே நிறுத்தி வச்சிருந்தா நான் சண்டை போட்டிருப்பேன் தோழர்கிட்ட. ஆனா அது எவ்வளவு ஒரு ரொமான்டிக் சீனுங்க. அது பாருங்களேன், இங்க பாருங்களேன், அந்த பொண்ணு வந்து அப்படியே இருக்கிறது, இந்த பையன் நிக்கிறாரு, அவரு இவன் எவ்வளவு உல்லாசமா உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. இப்படி இந்திய தேசத்து பெண்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு எழுத்து இவங்க எழுதுறது நமக்கு எத்தனை சிந்தனைகளை தோற்றுவிக்குது பாருங்களேன். எவ்வளவோ சிந்தனைகளை தோற்றுவிக்குது. இதுல ரத்தினம் கேரக்டர் இது எல்லாமே வந்து நியாயத்தையும் தர்மத்தையும் பேசுகிற கதாபாத்திரங்களாக இருக்கிறது. யாரு நியாயத்தையும் தர்மத்தையும் பேசுபவர்களை எழுதுவார்கள் என்று சொன்னால், யார் நியாயத்தோடும் தர்மத்தோடும் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த படைப்புகளை படைப்பார்கள். அவர் நியாயத்தோடும் தர்மத்தோடும் இருப்பதால் அவர் படைத்த படைப்புகளும் அப்படியே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுல வந்து கடன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க, கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு காட்சி வருது இல்லைங்களா தோழர்? அது வரும்போது அங்க என்ன சொல்றாங்க, வேண்டாம் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு ரத்தினம் பேசுறது இந்த கேரக்டர்ஸ். அப்போ ஏன் கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒன்று எழுதியிருக்காரு பாருங்க. அதுக்கு எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் பத்தாது ஐயா நீங்க எழுதுனதுக்கு. அதுல என்ன சொல்றாரு, சின்ன காட்டாத்து வெள்ளத்தை கடந்து போயிட முடியும், ஆனா தாமரை குளத்து சேர்த்த யானையால கூட கடந்து போக முடியாது, அது போலதான் கடனும் என்று சொல்லுகிறார். எப்படி கொண்டு வந்து அந்த தாமரை குளத்து சேற்றை சொல்லி இவ்வளவு அழகா அதை வந்து கடனோட
நிறுத்தி பின்னி பிணைந்து அதை சொல்றாரு. அப்படிங்கிற போது அவர் ஏகப்பட்ட பேருக்கு கடன் கொடுத்திருக்க வேண்டும், இல்லை என்றால் வாங்கி இருக்க வேண்டும். வாங்கத்தான் தொடர் எழுத்தாளர்களுக்கெல்லாம் அப்படிதாங்க தொடர், வாங்கிதான் புத்தகமே அப்படிதானே தொடர், கடன் வாங்கிதானே போடுறோம். அவ்வளவு அழகாக அந்த புத்தகத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு எனக்கு ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கனிஞ்சு போன மாதிரி இந்த இடம் எதுன்னு சொன்னாங்க. அவர் இந்த புத்தகத்தை அவரோட இணையருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்றும் என்னுள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான வாழ்க்கை துணைவி ரா சந்திராவிற்கு சமர்ப்பணம் என்று எழுதியிருக்கிறார். ஒரு இழப்பு என்பது ரொம்ப கொடுமையானது. அதுவும் மனைவியின் இழப்பு என்பது ஆண்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. அந்த இழப்பின் போது அவர் உணர்ந்ததை எப்படி வெளிப்படுத்துவது என்று அவர் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிற போது, இந்த நூலை தன் மனைவிக்கு சமர்ப்பணம் செய்வதன் மூலம் அதை நான் செய்துவிட முடியும் என்பதற்காக அதை அவர் எழுதி இருக்கின்றார். அதற்காக ஐயா அவங்க உங்ககிட்ட இப்போ இல்ல, இங்க இல்ல, ஆனா இருக்காங்க ஐயா, இருக்காங்க. ராமதாஸ் ஐயா அவங்க இருக்காங்க. இந்த நூலை நீங்க எழுதின ஒவ்வொன்றையும் அவர்கள் படித்துக் கொண்டிருக்க கூடும், இல்லை என்றால் நான் பேசுகிற வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க கூடும். இங்கே காற்று போல நிரம்பி இருக்கிறார்கள். காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது இருக்கிறது என்பது உண்மை. அதனால் உங்கள் சோகங்கள் எல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு இது போல இன்னும் பல பல நூல்களை நீங்கள் எழுதி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தமிழ் உலகம் அதை வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசையோட, ரொம்ப அன்போட ஒரு தந்தையிடம், என்னுடைய தந்தையிடம் நான் கேட்டால் என்ன கேட்பேனோ அப்படி உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் விரல்கள் எழுதி கொண்டே இருக்கட்டும், படைத்துக் கொண்டே இருக்கட்டும், படைப்புகள் இந்த உலகிற்கு வந்து கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய படைப்புகளை நாங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் படைப்பை முடித்து விட்டு கூப்பிட்டாலும் உடனே வந்துவிட தாமுயேகாசாவில் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம். இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள். அதனால் இன்னும் பல நூல்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு, இந்த பால்குளமும் பூவரச மரத்துல பெண்களை ரொம்ப சிறப்பா நீங்க காட்டியிருக்கீங்க. ஒரு மலம் அள்ளுகிற ஒரு பெண்ணை அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. உண்மையாலுமே நான் எப்பொழுதும் நினைச்சு பார்ப்பேங்க, மலம் அள்ளுகிற பெண்கள் படுற பாடு இருக்குல்ல, முதல்ல ஓப்பன் இதுதான், டாய்லெட் தான். அங்க அந்த மலத்தை அள்ளி அந்த பக்கெட்டுல போட்டு எடுத்துட்டு போய் அது வேற இடத்துல கொட்டி அதெல்லாம் கிளீன் பண்ணி விடுற அந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள நம்ம கை தொழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு நம்ம அருவருப்பாக, நம்முடைய மனத்தையே அருவருப்பாக நினைக்கிற நாம், அவள் எல்லாருடைய மனத்தையும் அள்ளி கொண்டு போய் அதை சுத்தப்படுத்துகின்ற ஒரு பெண், அவளுடைய மனசுல எவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது என்பது, எவ்வளவு நியாயவாதியாக அந்த பெண் இருக்கிறாள் என்பதை காட்டி, எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் கீழ்மையானது அல்ல, அந்த தொழிலை செய்பவர்களை கீழ்மையாக கருதுபவர்கள் தான் கீழ்மையானவர்கள் என்பதை இந்த புத்தகத்தின் மூலம் அவர் நிரூபிக்க வைத்திருக்கின்றார். இவ்வளவு சிறப்பான புத்தகத்தை தந்ததற்காக ஐயா உங்களுக்கு நாங்கள் ஒரு பால் குளத்தை வெட்டி ஏற்படுத்தி தர முடியுமா என்று தெரியாது, வார்த்தைகளால் சொல்லுகிறோம். பால் குளத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி அந்த பால் குளத்தை பார்த்து கொண்டே நீங்கள் படைப்புகளை படைக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் உங்களிடமிருந்து நிறைய படைப்புகளை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.